ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க வேணும்னா சுக்கிர திசையை உன் பக்கமாக உனக்கு அதிர்ஷ்டம் வரும் விதத்தில் உன்னை நோக்கி அனுப்பிவிட்டேன் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ தேடிய எல்லா உனக்கான விஷயங்களும் இப்போது தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகுது. உன் மனசளவுல மட்டும் நீ உறுதியா தைரியமா இருந்தா போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போது உனக்கான நல்வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். சிந்தனையை மட்டும் சிதறடிக்காதே என் செல்லமே. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ என்ன விஷயம் வேணும்னா சிரிக்கிற மாதிரி சொன்னினா எல்லாரும் சுலபமா சிரிச்சிடுவாங்க. ஆனா ஒருவர் மனசு மகிழ்ந்து குளிர்ந்து சந்தோஷப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான காரியம்தானே. ஆனா நீ யாருக்காவது உதவி செஞ்சினா, ஒரு சின்ன பரிசு கொடுத்தினா, அல்லது அன்பா பேசினா, ஆறுதலா பேசினா, அது அவர்கள் மனதில் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி உன் மனசார மற்றவர்களுக்கு நல்லது செய்து நல்லதை பேசக்கூடிய ஆளாக நீ இருக்கப்பார். எப்போதும் உண்மையை பேசு. உன்னால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு கொடு. இந்த 2 முறைகளில் நீ செய்வதன் மூலமாக இந்த சாயப்பாவை நெருங்கி வந்துவிடலாம் என் செல்லமே. உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, உன் வாழ்க்கையில காலம் என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கொடுத்தே தீரும். உனக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டு மகிழ்வதும், ஐயோ ஏந்தா எனக்கு இது வந்து சேர்ந்ததோ நினைச்சு புலம்பி அழுகுவதும் உன் கைகள்ல தான் இருக்கு. அது குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களா இருந்தாலும் சரி, என்ன கிடைச்சாலும் ஐயோ இது வந்து எனக்கு வாச்சிருச்சே நினைச்சு வருத்தப்படாம கிடைச்சதை வச்சு அனுசரிச்சு போனினா அதையின் மூலமாகவே நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்று விடலாம். சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ என்னை தவிர வேறு யாரிடமும் போய் உண்மையான அன்பை எதிர்பார்க்காதே என் செல்லமே. நான் உனக்கு வரங்களை கொடுக்கிறேனோ இல்லையோ, உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை அடிக்கடி கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். அந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி வரமாக மாற்றிக்கொள்வதும் அல்லது உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சாபமாக மாற்றிக்கொள்வதும் உன் கைகள்ல தான் இருக்கு. ஒருபோதும் மனசுடைஞ்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி கவலைப்படாதே. உன் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் உன் சாயப்பா என்கிட்ட சொல்லி முறையிடு. உன் எண்ணங்கள் என்னவென்பதை அறிந்த நானு நிச்சயமா அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவேன். நீ நல்லது நடக்க போகுது, நல்லது நடந்துருச்சுன்னு எந்த நல்லதை பத்தி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படலாம் என நினைத்தாலும், இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை காட்டிலும் எப்போது வீழ்ந்து போவாய் என எதிர்பார்ப்போடு வீழ்த்த நினைப்பவர்கள் தானே அதிகமா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடம் போயா உனக்கான நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல போற? வேண்டாம் என் செல்லமே. எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க பழகு. நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தினா அது இன்னும் உனக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு பதிலாக பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி சிந்தித்தால் அதற்கான நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே வந்து தோன்றும். எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைச்சுக்கிற வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி நடத்தின உன் சாயப்பா இனிமேலும் வழி நடத்தி உன்னை வெற்றி காண வைப்பேன் என நம்பிக்கை கொள்ளேன் செல்லமே. நீ நீயாகவே இருந்தினா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் தன்னிலை மாறும்போதுதான் அதன் மூலமாக பல பிரச்சனைகள் உன் வாழ்வில் வந்து சேருகிறது அல்லவா. நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் ஓ நிலைமையில இருந்து நீ மாறாம உனக்கான முடிவுகளை நீயே எடுக்கக்கூடிய ஆளாக இரு. யார் உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் அதை பார்த்து மனம் உடைய வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அந்த இடத்துல உன்னை மேலே தூக்கி விடுறதுக்காக உன் சாயப்பா நான் வந்து நிற்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் வெறுப்புகளையும் குழப்பங்களையும் இன்னல்களையும் சூழ்ச்சிகளையும் சந்தித்து விட்டாய். இப்போது அனைத்தையும் கடந்து வந்து உனக்கான வெற்றியை, அதாவது நீ எதிர்பார்த்த விஷயத்தை மனமாற பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய். நீ இழந்ததை விட மிக சிறப்பானதை உனக்காக உன் வாழ்வில் உன் சாயப்பா நானே கொண்டு வந்து தரப்போறேன். நல்லதே நடக்கும் என நம்பு.